2004 டிசம்பர் 26 இந்தோனேஷியாவின் சுமுத்ரா பகுதியில் கடலுக்கடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பெரும் சுனாமி பல நாடுகளை தாக்கியது. பாரதத்தின் தென் மற்றும் மேற்கு கடற்கரைகள், குறிப்பாக தமிழகத்தின் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இந்த பேரழிவால் சிதைந்தன. நாகப்பட்டினம், குளச்சல், ராமநாதபுரம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாயின. நாகப்பட்டினத்தில் மட்டும் 8000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் RSS பயிற்சி முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சுனாமி செய்தி கிடைத்தவுடன் சங்கத்தின் தொண்டர்களும் அதிகாரிகளும் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விரைந்தனர். சேவா பாரதி சார்பில் டிசம்பர் 26 அன்றே உணவு தயாரிக்கப்பட்டு கிராமம் கிராமமாக வழங்கப்பட்டது. நாகப்பட்டினம், கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, வேதாரண்யம், காமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்தது. தமிழகத்தில் 73 கடற்கரை கிராமங்களில் சேவா பாரதி நிவாரண பணிகள் தொடங்கின. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட RSS தொண்டர்கள், 75க்கும் அதிகமான டாக்டர்கள் 24 மணி நேரமும் மனிதநேய சேவையில் ஈடுபட்டனர். டன் கணக்கில் அரிசி, காய்கறி, தண்ணீர் விநியோகிக்கப்பட்டன. 40,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. 2474 உடல்களை RSS தொண்டர்கள் மீட்டனர். இறந்தவர் என்ன மதம், என்ன சாதி, என்ன மொழி என்றெல்லாம் பார்க்கவில்லை. மனிதத்தன்மை மட்டுமே நிறைந்திருந்தது. நிவாரணத்துடன் நின்றுவிடவில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்க்கைக்கும் சேவா பாரதி வழி செய்தது. கீச்சாங்குப்பத்தில் மட்டும் 1280 தற்காலிக குடியிருப்புகள், பின்னர் 900 நிரந்தர வீடுகள் கட்டப்பட்டன. வேலை இழந்த இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டது. பெற்றோரை இழந்த பெண் குழந்தைகளுக்காக ஸ்ரீ குருஜி அன்பு இல்லம் திறக்கப்பட்டது. RSS பற்றி மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட இந்த சேவையை கண்டு பிரமித்து போய் மனதார பாராட்டினார்கள். உயிர்களையும் உடைமைகளையும் சுனாமி விழுங்கியிருக்கலாம், ஆனால் மனிதநேயம் எப்போதும் அழியாது என்று நிரூபித்து காட்டியது RSS சேவா பாரதி.